இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போனால் நடிகர் தனுஷ் அவர்களை பற்றி. அவரோட பிறந்தநாள் இன்னைக்கு. அதுக்கு முன்னாடியே தன்னோட ரசிகர் மன்றத்துக்கு ஒரு கொடி அறிமுகப்படுத்தியிருந்தாரு. அந்த கொடியோட கலர் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட் இந்த கலரில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாய மக்கள், அந்த மக்கள் ஆல்ரெடி அந்த சங்கத்துக்கான வச்சிருக்க கொடின்னு சொல்லி இது ஆல்ரெடி நெட்லலாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு, இன்டர்நெட்டில் ஃபுல்லாமே வந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கொடியை அறிமுகப்படுத்திட்டு நேற்று அதாவது அவரோட ஃபேன்ஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா அவர் பேசின பேச்சில் பார்க்குறப்ப கண்டிப்பாக தனுஷ் அரசியலுக்கு வர போகிறாங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பாக இந்த உள்ளாட்சி தேர்தலில் கண்டிப்பாக உள்ளே வருவார். ஏற்கனவே ராயன் படத்துக்கு 2 நேஷனல் அவார்டு கிடச்சனால அந்த கான்ட்ரவர்சியோட போய்கிட்டு இருக்கு. இப்போ அந்த விஷயத்தை பற்றியுமே அந்த ஃபேன்ஸ் மீட்டில் பேசியிருப்பார். அவர் அதில் சில விஷயங்களும் பண்ணியிருப்பார். இதில் பார்க்குறப்ப தனுஷ் கண்டிப்பாக உள்ளாட்சி தேர்தலில் கண்டிப்பாக போட்டியிட போகிறாரு. யாருக்கு தனுஷுக்கு இந்த அரசியல் ஆசையை தூண்டி விட்டான்னு தெரியல. இது வரைக்கும் தனுஷை ஒரு ஆக்டராக பார்த்துருப்போம். இனிமேல் பார்த்தீங்கன்னா தனுஷை இது வரைக்கும் ஒரு ஆக்டராக பார்த்துருப்போம், ஒரு சிறந்த நடிகராக பார்த்துருப்போம். இப்போ அவர் அரசியலுக்கு வர்றதுனால தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னா, தனுஷோட சொந்த சமூகம், அவர் எந்த சமூகம் சேர்ந்தவரோ அதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. இவர் எப்படி தமிழ்நாட்டில் நிற்கலாங்கிற மாதிரி அந்த மாதிரி கான்ட்ரவர்சி வரும். ஒரு நல்ல ஆக்டரை இனிமேல் போக போக உனக்கு வச்சு செய்ய போகிறாங்க மட்டும் உறுதி. சும்மா இருந்த தனுஷுக்கு யார் அரசியலாச்சா காட்டியிருப்பாங்கன்னு தெரியல. ஒருவேளை அவரோட மாமா கூட இருக்கலாம். தனுஷை பொறுத்தளவுக்கு எம்ஜிஆர் மாதிரியும் நம்ம விஜய் மாதிரியும் எப்படியாவது நம்ம அரசியலுக்கு வந்துடலாம், கண்டிப்பாக ஒரு சிஎம் அளவுக்கு வந்துடலாம்னு தோணலாம். ஆனால் எம்ஜிஆரும் விஜயும் தன்னோட படங்கள் மூலமாகவும் அதுபோக தனிப்பட்ட விஜய் பார்த்தீங்கன்னா தன்னோட நற்பணி மன்றம் மூலம் வச்சு பல விஷயங்கள் பண்ணி அதை பில்டு பண்ணி 30 வருஷம் ஸ்ட்ராங்கான இதெல்லாம் போட்டு தான் அவர் அரசியலுக்கு வந்தார். எம்ஜிஆர் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மக்களோட செல்வாக்கு அதிகமாக இருந்தனால அவரே அரசியலுக்கு வந்தார். எம்ஜிஆரை பார்த்து சிவாஜி கட்சி ஆரம்பித்தார். ஆனால் அவர் படுதோல்வி அடைஞ்சார். இது அவருக்கு தெரியுமான்னு தெரில. கண்டிப்பாக தனுஷ் அவர்கள் அரசியலில் என்ட்ரி கொடுப்பாரு. அவரோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.